இன்றைக்கி ஒரு சாரியை ப்ளீட் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த கிளைண்ட் கண்டிப்பாக எனக்கு செஸ்ட் ப்ளீட் 12 இல்லாட்டி 15 ப்ளீட்ஸாவது கண்டிப்பாக வச்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஃபஸ்ட் ப்ளீட்டை மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு மிச்சம் இருக்கிற ப்ளீட்லாம் குட்டி குட்டியாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. மொத்தம் 12 ப்ளீட்ஸ் வந்துருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் ப்ரொஃபஷ்னலாக சாரீ ப்ளீட்டிங் கிளாஸ் கற்றுக்கிட்டு கிளைண்ட் வந்து ஆர்டர்ஸ் எடுத்து சாரீலாம் அயன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம பேஜை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. நம்ம பேஜில் ப்ரொஃபஷ்னல் சாரீ ட்ரேப்பிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் கிளாஸ் ஜஸ்ட் 100 rupees பேமெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த கிளாஸில் உங்களுக்கு மெட்டீரியல் நாலேஜ்லேருந்து நீட்டாக எப்படி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணணுன்றது வர டீட்டெயில்டாக லைவ் ப்ளஸ் ரெக்கார்டிங்கில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேங்க. அம்மாச்சி வீட்டில் தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா கொஞ்சம் கடலை வேக வச்சு கொடுக்குறேன் சாப்பிடுங்கன்னு சொல்லி வேக வச்சு கொடுத்துருந்தாங்க. அம்மாச்சி வீட்டில் சுதன் இருந்த 2 கோழி குஞ்சு வாங்கியிருக்காங்க. அது விதன் குட்டிக்கு பயங்கர விளாட்டாக போச்சு. ஈவினிங் போல் அது கூட தான் நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க. கடலையை முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டோம். சரி கொஞ்சம் மசால் கடலை மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மாங்காய் இருந்துச்சு. மாங்காய் கொஞ்சம் பெரிய வெங்காயம், கேரட்டு, மல்லித்தலை, கொஞ்சம் லெமன் ஜூஸு, கரம் மசாலா இதை மட்டும் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு விரட்டி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வெறும் கடலையை சாப்பிட்றத விட இந்த மசால் கடலை சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதில் எது ஃபேவரட்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போலாம் விதன் குட்டி எது சாப்பிட்டாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் பங்கு கொடுத்துடணுங்க. ஸோ கடலை எப்பவுமே முழுசாக கொடுக்காம ஒரு இதுலேயும் கொஞ்சம் பிரித்து கொடுத்தேன். செம்மையாக சாப்பிட்டாங்க. நாங்களும் சாப்பிட்டு உங்களுக்கு கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மெசேஜ் பண்ணுங்கள்.